நம்ம பார்க்க போகிறது வந்து மைன்கிராஃப்ட் கேமிங். ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நோப் டு ப்ரோ தான் விளையாட போகிறோம். ஆமாங்க, நம்ம நோப் டு ப்ரோ தான் விளையாட போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்க்கலாம். முதல்ல வந்து மைன்கிராஃப்டில் சர்வை பண்ணணும்னா முதல்ல விட்டு நிற்க முடியும். எனக்கு எந்த டூல்ஸும் எந்த எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. அதனால் முதல்ல நம்ம விட்டை மைண்ட் பண்ணிக்குவோம். நம்மளுக்கு கொஞ்சம் நிறைய விட்டு தேவைப்படும். விட்டு வச்சு நம்ம பிக்காக்ஸ், ஆக்ஸ், ஸ்வாட், ஷவல், பெட் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் விட்டு பார்க்கணும். விட்டு இருந்தாலும் மைன்கிராஃப்ட் இல்லைன்னா அப்படி முடியும். ஏன்னா விட்டு இருக்குன்னா எந்த இதுவுமே அவ்வளோங்க கிராஃப்ட் பண்ணுறது அதுக்கு கிராஃப்டிங் டேபிளே இருக்காது. அதனால நம்ம முதல்ல விட்டு நிறைய மைண்ட் பண்ணிக்கணும். உட்டை மைண்ட் பண்ணோடனே நம்ம கிராஃப்டிங் டேபிளை மைண்ட் பண்ணி அதில் நம்மளுக்கு தேவையான ஸ்வாட், ஆக்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒன்று ஒன்றா எடுத்துப்போம். நம்மளுக்கு பிக்காக்ஸும் தேவை. தேவையான பட்டனை இது பண்ணிட்டு ஸோ எடுத்து வச்சுக்க வேண்டியதான். இப்போ நம்மளுக்கு ஃபுட்டு தேவை, அப்புறம் உல்டு தேவை. முதல்ல நம்மளுக்கு ஃபுட்டுக்கு இங்கே பிக்காக பண்ணிடலாம். பிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டது. பிக்கை கொண்டோடனே நம்மளுக்கு ஒரு மீட் கிடச்சிருக்கு. இந்த மீட்லாம் வந்து நம்மளுக்கு அங்கே குறைய முடிச்சுட்டு நம்ம சாப்பிட்டு சர்வை பண்ணிக்கலாம். அப்போ நம்ம அடுத்து உள்ள கலெக்ட் பண்ணோம். பெட்டு செய்யணும்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஃபுட்டு வேணும். ஸோ நம்மளுக்கு உள் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ நம்ம பெட்டு செய்யணும்னா நைட் ஆகிடுச்சுன்னா நிறைய ஜாம்பிஸ் வந்து நம்மளை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால் பெட் ரொம்ப முக்கியமானது. நம்மக்கிட்ட ரெண்டு உள்ளு கிடச்சிச்சு, 3 உள்ளே கிடச்சா நம்ம பெட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இன்னொரு எங்கே போச்சு, இன்னொரு ஷிப்பு இங்கே. ஹார்ஸை இப்போ நம்ம டைம் பண்ண முடியாது, ஏன்னா நம்மக்கிட்ட சாண்டல் எதுவுமே இல்லை. ஸோ ஹார்ஸை நம்ம லேட்டில் டைம் பண்ணிப்போம். இப்போதைக்கு நம்ம ஹார்ஸ் எதுவும் பண்ண வேண்டாம். நம்ம இப்போதைக்கு மேலே போய் பார்ப்போம். அப்படி ஒரு ஷிப்பு மேலே இல்லைன்னா நம்ம மைனிங் போக ஆரம்பிப்போம். நம்ம கொஞ்சம் ஸ்டோன்ஸ் கலெக்ட் பண்ணி அப்புறம் அயனிங் கலெக்ட் பண்ணோம். அப்புறம் நம்ம நல்ல பவர்ஃபுல்லாக ஸ்வாட்ஸ் கிரியேட் பண்ண முடியும். நம்ம கண்ணில் பார்க்குற எல்லாத்தையும் அடித்து வச்சுக்க வேண்டியதான். எனக்கு எங்கே நம்ம செரி ப்ளூ, செரி பிங்க் ட்ரீ மாதிரி தெரியுது. ஓ நம்ம செரி பிங்க் தெரியுதோம். இந்த செரி ட்ரீக்கிட்ட வந்து இருக்கும். இந்த செரி ட்ரீ ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும். அப்புறம் இதுக்கு ரொம்ப ரேர்னு போடலாம். சிக்கனையும் நம்ம கண்டுபிடிச்சோம் கைஸ். ஒரு 2 ஷிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னொரு ஷிப் எங்கே போச்சு? ஸோ இப்போ நம்ம திரும்பி கிராஃப்ட் டேபிள் பண்ணிருக்கோம். ஏன்னா நம்ம ரொம்ப தூரம் வந்து அந்த கிராஃப்ட் டேபிள் நம்ம 3 கீழே 3 விட்டு மேலே 3 இது வச்சு நம்மளுக்கு பெட்டு கிடச்சிடும். பெட்டை வச்சு நம்ம ரீஃபார்ம் செட் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே ஸ்லீப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மக்கிட்ட பெட்டு இருக்குது, கிராஃப்டிங் டேபிள் இருக்குது, ஃபுட்டும் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு ஃபுட்டை பேக் பண்ண முடியாது. ஃபுட்டை பேக் பண்ண முடியாது.
நம்மக்கிட்ட பிக்காக்ஸ் இல்லை. ஃபுட்டு பேக் மூலமாக, அதாவது ஃபுட்டை இப்போ நம்ம சமைக்க முடியாது, ஏன்னா நம்மக்கிட்ட ஸ்டோன் இல்லை. அதுக்காக ஸ்டோன் கிடைக்கணும்னா நம்ம மைனிங் பண்ணி தான் ஆகணும். ஸோ மைனிங் பண்ணிட்டு வந்துடுவோம். மைனிங் பண்ணோன்னா பிக்காக்ஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்ற எதுவுமே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது, அதுவும் ஃபாஸ்ட்டாக இருக்காது. பிக்காக்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓ, நம்மளுக்கு வந்தோடனே கோல் கிடச்சிருக்கு. கோலை வச்சு நம்ம டார்ச்சு கிளிக் பண்ணால் அப்புறம் ஃபுட்டை குக் பண்ணுறதுக்கும் டார்ச் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம டார்ச்சையும் எடுத்துப்போம். ஒவ்வொரு நமக்கு டார்ச் கட்டினாலும் நம்ம எதுவும் கவலைப்பட வேண்டாம். அதனால் நம்மளோட உரம் அந்த மரத்தை வச்சு நம்ம டார்ச்சை இது பண்ணிக்கலாம். எப்படின்னா மரத்தை வந்து ஃபர்னஸில் போட்டு கீழே நச்சும் இது குக் பண்ணுறது மாதிரி வச்சா நம்மளால் டார்ச்சை கைட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் மரத்தில் வர கோல் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்கும். ஏன்னா நார்மல் கோல்லாம் கொஞ்சம் ஸ்லோ டைம் தான். அதாவது நம்ம நார்மல் கோல் வச்சு 2 மீட் குக் பண்ண முடியும்னா நம்மளால் இந்த மரத்தில் வர கோலை வச்சு 4 இல்லைன்னா 5 மீட் குக் பண்ண முடியும். அதனால் மரத்தில் வர்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு ஒரு 20 வுட்டு கிடச்சா போதும், ஒரு 10 ஸ்டோன் கிடச்சா போதும், நம்மளால் இதை கைட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பேசிக்காக சும்மா மைண்ட் பண்ணி வீடு கட்ட மாட்டோம். இன்றைக்கி நம்ம சும்மா பேசிக் மட்டும் தான் பார்க்கணும். நாளைக்கு வீடு கட்டுவோம். பார்ட் 2 நாளைக்கு வீடு கட்டுவோம். ஸோ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஸ்டோன் கிடச்சிச்சு. இப்போ நம்ம ஃபர்னஸை செய்யலாம். ஃபர்னஸ் கிடச்சிச்சு. இனிமேல் நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்மளுக்கு ஃபுட்டு தேவைப்படும். அதனால் பாதி ஃபுட்டுக்கு பாதி டார்ச்சுக்கு சேவ் பண்ணிப்போம். ஸோ நம்மளுக்கு இப்போ டார்ச் வேணும். அப்புறம் டார்ச்சுக்கு நம்மளுக்கு முதல்ல ஸ்டிக் வேணும். அப்புறம் டார்ச்சுக்கு யூஸ் பண்ண முடியும். நம்மளுக்கு இப்போதைக்கு 6 டார்ச் போகும். முதல்ல நம்ம இடத்த சுற்றி டார்ச் வச்சுப்போம். ஸோ நம்மளுக்கு இன்னும் நைட் அவ்வளோ போகிறாங்க. ஸோ நம்ம அதுக்கிட்டையும் நம்ம போர்க்கு சாப்பிடுவோம். ஸோ இப்போ நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் விட்டு தேவைப்படுது. இன்னும் கொஞ்சம் விட்டு வாங்கி கொடுக்கும். நம்மளுக்கு டைம் கொஞ்சம் இருக்கிறதுனால இன்றைக்கி நம்ம வீடு கட்டணும்னு நினைக்கிறேன். ஸோ வீடு கட்டுறதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் இன்றைக்கி நம்ம டைம் கட்டினா நம்ம நாளைக்கு வீடு பண்ணலாம். இன்றைக்கி நம்ம வீடு கட்டுற பொருட்கள் மட்டும் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஷிஃப்ட் முதல்ல நீங்கள் எனக்கு ரொம்ப தொந்தரவு போகுது. ஸோ இந்த ஷிஃப்ட்டை பண்ணிக்கணும். ஸோ நம்மளுக்கு செடி உடஞ்சிட்டு போகிறோம். ஏன்னா கொஞ்சம் அழகாக இருக்கும் பிங்க் கலரில். ஸோ நம்மளுக்கு 45 வுட் வந்துச்சு. ஸோ இப்போதைக்கு நம்ம இதை வச்சுப்போம். நாளைக்கு நம்ம வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இதுலேருந்து நான் இன்னைக்கான வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.
ம்